வணக்கம். மிதுன ராசி ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் 2025. மிதுன ராசியான உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி பெற்றால் எந்த மாதிரியான சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்ப்பதே இந்த பதிவு. மிதுன ராசியான உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியால் நற்பலன்கள் அதிகரிக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. எப்போவுமே ஒரு பலனை சொல்லும்போது 2 கிரகங்களை பார்த்து சொல்லக்கூடிய பதிவாக இல்லாமல் குரு, சனி, ராகு கேதுக்களை இந்த 4 கிரகங்களும் ராஜகிரகமாக வரும். ராஜகிரகம் என்றால் ஆண்டுதோறும் பயிற்சி பெறுகின்ற குரு பகவான் 1.5 ஆண்டு காலங்களுக்கு பிறகு பயிற்சியாகிற ராகு கேது 2.5 ஆண்டு காலம் பயிற்சி பெற்று அமருகின்ற சனி பகவான். இந்த 4 கிரகங்களும் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பல வகையான முன்னேற்றங்களும் பல வகையான கஷ்டங்களும் கொடுக்கக்கூடிய கிரகங்களாகவே இருக்கும். எப்பொழுதும் ராகு கேதுக்கள் நற்பலன்களை தருகின்ற இந்த காலகட்டத்தில் குருவும் சனியும் நல்ல இடத்தில் இருந்தால்தான் நற்பலன்கள் அதிகரிக்கும். 2 கிரகங்கள் பாதகம், 2 கிரகங்கள் சாதகமாக இருந்தால் ஓரளவுக்கு வெற்றி என்பதை படிக்கு பாதியாகத்தான் குறைத்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக மாறிவிடும். மிதுன ராசியான உங்களுக்கு 4 கிரகங்களுடைய குணாதிசயங்கள் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? குரு பகவான் பொருளாதாரத்தின் அதிபதி, தனக்காரகன், புத்திரக்காரகன், பிரகாஸ்பதி. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், அனைத்து வகையான நற்காரியங்களும் செய்து முடிக்க வேண்டுமென்றால் அதற்கு குரு பலம் வேணும். அதாவது குரு நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் செய்கின்ற அனைத்து வகையான நற்பலன்கள் அல்லது கெடுபலன்கள் எதுவாக இருந்தாலும் அதில் நமக்கு சாதகமாக அமையக்கூடிய எவ்வளவு வாழ்க்கையில் போராடினாலும் வெற்றியா அல்லது தோல்வியா என்பதை முடிவு செய்வது கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான். சனி பகவானும் நல்ல இடத்தில் அமர்ந்து நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருந்தால்தான் பெரிதளவு போராட்டம் இல்லாமல் வெற்றிகளை நாம் பெற முடியும். இந்த 2025 குரு பகவான் ஜென்ம ராசியில் அமருவார். சனி பகவான் கருமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் ராசியில் அமருவார். கேது பகவான் பயிற்சி பெற்று 3ஆம் ராசியில் அமருவார். ராகு பகவான் பயிற்சி பெற்று 9ஆம் ராசியில் அமருவார். இந்த 4 கிரகங்களில் ராகு கேதுக்கள் மட்டும் நல்ல நிலையில் இருப்பார்கள். சனி பகவான் தொழிலில் மாற்றங்களும் தொழிலில் பின்னடைவும் பல வகையான தொழில், வியாபாரம், குடும்பம் இவைகளில் பிரச்சனைகளை கொடுக்கின்ற ஸ்தானம்தான் 10ஆம் இடத்தில் அமருவது. ஜென்மத்தில் குரு பகவான் அமருவது என்பது ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் என்று சொல்வார்கள் இல்லையா? அதுபோல எது செய்தாலும் அதில் ஒரு மன நிறைவு இருக்காது. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி குரு பகவான் ஒரு சுபகிரகமாக இருந்து அவர் பொருளாதாரத்தை மிகவும் வளர்ச்சி அடையக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்தால்தான் அவ்வளவு தொல்லைகள் இருக்காது. இல்லை என்றால் காசு பணத்தில் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை, வருமானத்தில் பிரச்சனை, உடலின் நோயால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, அதிகமான அலைச்சல், சொந்த பந்தங்கக்கிட்ட வீணான வாய் தகராறு, நீங்கள் அதை செய்யலையே இதை செய்யலையே இப்படி செய்கிறீங்களா அப்படி செய்கிறீங்களேன்னு ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டுவதும் குறைகளை சொல்லுவதும்
உடல் நலத்தில் வரக்கூடிய பாதிப்புகளை கண்டு பயப்படுவதும், நாம் எது செய்தால் வெற்றி பெறுவோம் என்ற குழப்பங்களை உருவாக்கக்கூடிய ஸ்தானத்தில் குரு பகவான். குரு பகவான் தான் ஜென்ம ராசியில் அமரும்போது அவர் பார்க்கின்ற இடம் மிகவும் பலமாக இருக்குமே. குரு பார்வைக்கு கோடி நன்மையாச்சு, உண்மைதான். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இருக்க முடியாது. அவர் சுபஸ்தானங்களில் அமர்ந்து அவர் பார்க்கின்ற பார்வைக்கும் கெட்ட இடங்கள் என்று சொல்லக்கூடிய 12ஆம் ராசி, ஜென்ம ராசி, ராசிக்கு 3ஆம் இடம், ராசிக்கு 4ஆம் இடம், ராசிக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த இடங்களில் அமரும்போது குரு பகவானும் சனி பகவானைப் போலவே செயல்படுவார். இதை நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம். இந்த 2 கிரகங்களும் பாதகமாக இருக்கும்போது உங்களுக்கு குரு பகவான் தரக்கூடிய பாதகத்தையும் சனி பகவான் செய்யக்கூடிய சூட்சும கஷ்டங்களையும் தடுத்து உங்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி ராகு கேதுக்கள். இதில் நல்லது நடக்கலைன்னு கேட்டால் எங்கிருந்து நடக்கும்? பொருளாதாரத்தில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய குரு பகவானே பாதகம், சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்கக்கூடிய குரு பகவானே பாதகம், நம் வாழ்க்கையில் செய்யக்கூடிய அனைத்து வகையான செயல்களுக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடிய சனி பகவானே பாதகம். இந்த 2 கிரகங்கள் இடையில் கேது பகவான் அவர்கள் செய்கின்ற கெடு பலன்களை தடுக்கின்ற ஒரு கடவுளாகவே இருந்து செயல்பட்டு உங்களை காப்பாற்றுவார். அது உங்களுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, கேது பகவான் 3ஆம் இடத்தில் அமருவதே உங்களுக்கு யோகன்னா சொல்லணும். யோகன்னா காசு பணம் கிடைப்பது, வாழ்க்கையில் வளர்ச்சி பாதையில் செல்வது, நாம் தினமும் சந்தோஷமாக இருப்பதற்குண்டான வழிகளை காட்டுவது மட்டும் யோகம் கிடையாது. வரக்கூடிய கெடு பலன்களை காப்பாற்றுவதற்கு ஒருவர் இருக்கிறார், இருவர் இருக்கிறார் என்பதே ஒரு யோகம்தான். இந்த காலகட்டத்தில் ராகு கேதுவும் உங்களுக்கு பாதகமாக அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய ஒரு கஷ்ட நஷ்டங்களுக்குள் ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மிதுன ராசியான நீங்கள் இருந்திருப்பீங்க. அதிலிருந்து முழுமையாக உங்களை காப்பாற்றுவார். ராகு கேதுக்களுக்கு நன்றியை சொல்லணும். 4 கிரகங்களும் பாதகமாக அமர்ந்தால் எவ்வளவு துன்பங்கள் இருக்கும் என்பதை சிம்ம ராசிக்காரங்களை கேட்டால் தான் தெரியும். சிம்ம ராசிக்காரர் தான் சொல்லுவாங்க, இந்த வாழ்க்கையில் இவ்வளவு துன்பம் வரும்னு நினச்சி கூட பார்க்கலன்னுவாங்க. 4 கிரகங்களும் பாதகம். அந்த வகையில் மிதுன ராசியான உங்களுக்கு 2025 3ஆம் மாதத்தில் சனி பகவான் பயிற்சி, 4ஆம் மாதத்தில் ராகு கேது பயிற்சி, 5ஆம் மாதத்தில் குரு பகவான் பயிற்சி. இந்த 4 கிரகங்களில் அதிகப்படியான வளர்ச்சி இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அதிகப்படியான துன்பங்கள் இல்லாமல் இருந்தாவே போதும். ஆனால் கேது பகவானோ ராகு பகவானோ முடிந்த அளவுக்கு போராடி உங்களை காப்பாற்றுவாங்க. இதனுடன் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா நல்ல தசாவாக இருந்து நல்ல புத்தியாக இருந்தால், அதாவது தசாக்குள் நடக்கின்ற புத்தி அந்தர சூட்சமம் இருக்கும். அப்படி இருந்தால் ஓரளவுக்கு வெற்றி பெற்று விடலாம். இது கிரகங்கள் பயிற்சியானால் இந்தந்த ராசிகளில் அமரும் போது இந்த மாதிரியான பலன்களை தருவார்கள் என்பது தான் சொல்லக்கூடிய பதிவு. இதில் உங்களுக்கு தசா வலிமையாக இருந்தால் நற்பலன்கள் நடக்கும். ஆனால் குரு பாதகம் மிக கவனமாக இருக்கணும். சனி பாதகம், சனி பகவான் தான் 10ஆம் இடத்தில் இருக்கும்போது தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுப்பாருன்னு சொல்கிறாங்களே. முதல் அனுபவத்தில் பாருங்கள். அனுபவமே சிறந்த ஆசான். அனுபவத்தால் தான் எதையுமே முடிவு செய்யணும். வெறும் பேசும் பொருள் மட்டும் வாழ்க்கையாகாது. ஆனால் குரு பகவான் சனி பகவான் இருவரும்
கெடு பலன்களை தந்து கொண்டே இருப்பாங்க. அதை தடுக்கிற வேலையில் ராகுவும் கேதுவும் செயல்படுவாங்க. அதையும் மீறி குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கும்போது வீடு மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமானம் இல்லாத தன்மை, உடல் நலத்தில் பாதிப்பு, மனநலத்தில் பாதிப்பு, கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாமல் போகிறது, நீயா நானான் போட்டி போடுறது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் நண்பர்களிடையே பிரச்சனைகள் வருவது, தேவையில்லாத சண்டைகள் வருவது, இப்படிப்பட்ட பாதகங்களை குரு பகவான் செய்யும்போது முடிந்த அளவுக்கு ராகு கேதுக்கள் உங்களை காப்பாற்றுவார்கள். பொறுமையாக இருந்து செயல்படணும். மிதுன ராசி அவசரம், ஆத்திரம் அறிவுக்கு சத்ருவாக மாறிடும். இது கெட்ட காலம். குரு பகவான்னா ஒரு வருஷம் 12 மாதம் 365 நாளுமா தொல்லைகளை கொடுத்துட்ருப்பார். ஒரு 5 மாதம் இல்லை 6 மாதம், அதற்கு பிறகு அவர் வக்கரம் பெற்றுருவார். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா அதிசாரம் பெற்றுருவார். அது என்ன வக்கரம் அதிசாரம்னு கேட்டிங்கனாக்கா அது ஜோதிடர்களுக்கு மட்டும் தெரியக்கூடிய ஒரு ரகசியம். வக்கரம் பெற்றுவிட்டால் கெடு பலன்கள் குறையும், நற்பலன்கள் அதிகரிக்கும். ஒருவேளை அதிசாரம் பெற்றுட்டார்னு வச்சுக்கோங்களேன், 3 கிரகங்கள் பலமாயிடும், சனி பகவான் மட்டும்தான். நீங்கள் அதிகப்படியாக தொல்லைகளை சந்திக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா குரு பகவான் பயிற்சி பெற்றவுடன் 5 மாதம் அல்லது 6 மாதம் மட்டும் பொறுமையாக இருந்தால் போதும். மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமையும் நிதானமாக இருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா சனி பகவான் எந்த நேரத்திலும் தொழிலில் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுப்பார். தொழில் மட்டும் இல்லைங்க, உடல் நலத்திலே பாதிப்பை கொடுப்பார். குடும்பத்தில் குழப்பங்களை உருவாக்குவார். எண்ணற்ற பிரச்சனைகள். ஏன்னு கேட்டிங்கனாக்கா குரு பகவான் நமக்கு இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய பல வகையான நன்மைகளை நடக்கணும்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் அதுக்கு குரு பலம் வேணும். சனி பகவான் நல்லா இருந்தால் தான் நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்திலுமே வெற்றி அல்லது நல்ல பெயரை சம்பாதிக்க முடியும். ராகு கேதுக்கள் முடிந்த அளவுக்கு போராடுவாங்க. போராட்டத்தின் இறுதியில் வெற்றி என்பது குரு பகவான் மாறினால்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஜென்ம ராசியிலிருந்து விலகும்போது நற்பலன்களை கொடுப்பார். ஒரு 5 அல்லது 6 மாதங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். இறை நம்பிக்கை, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, சனிப்பிரதி செய்வதும், சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வலம் வந்து உங்கள் மனம் உருகி வேண்டுவதும், குரு பகவான் சரியில்லாத இந்த காலத்தில் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வந்தால் பாதகங்கள் குறையும், நற்பலன்கள் அதிகரிக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.